பல பேருக்கு நிழலா நிக்கிற நல்ல ஜாதகம். உன் புருஷனுக்கு இருந்த கண்டமெல்லாம் விலகிடுச்சு. இருந்தாலும் உன் புருஷன் கவனமா இருக்கணும். ஆபத்தோட நிழல் அவரு மேல எப்ப வேணாலும் படலாம். சாமி, திரும்பவும் அவர் உயிருக்கு ஏதாவது வரலாம், வராமலும் போகலாம். நதியோட கரைய நான் பார்க்கலாம், நீ பார்க்கலாம். விதியோட கரை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். என் புருஷனுக்கு எதிரின்னு யாருமே இல்லையே சாமி. இது கலிகாலம்மா. பிறக்கிற குழந்தை கூட எதிரிய சம்பாதிச்சுக்கிட்டு தான் பிறக்குது. அதனால தான் சொல்றேன், உன் புருஷன் கவனமா இருக்கணும். முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்களோட உறவு வச்சுக்க வேண்டான்னு உன் புருஷன்கிட்ட சொல்லுங்க. அவரை காப்பாத்த பரிகாரம் ஏதாவது இருக்கா சாமி? இங்கேருந்து 32வது மைல்ல இருக்கிற ஆதிசிவன் கோவிலுக்கு குடும்பத்தோட போய் மாங்கல்ய பிரார்த்தனை நடத்தி 101 பரதேசிகளுக்கு அன்னதானம் பண்ணா பகையெல்லாம் பனியா உருகி போயிடும். ரொம்ப நன்றி சாமி, உங்க வாக்கு பொண்ணாகட்டும். அப்ப நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம்மா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நல்லவங்களா இருக்கிறத விட நல்லா இருக்கணும், அதுதாம்மா முக்கியம். நான் சொல்றது இப்ப புரியாது, ஆனா சீக்கிரமே புரியும். போன் அடிக்கட்டும், அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். போன் திரும்ப வரணுமே. ஹலோ, யார் நீங்க? திரும்ப திரும்ப போன் அடிச்சுட்டே இருக்கீங்க. அதான் நானும் கேக்குறேன், நீங்க யாரு? இந்த போன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது என்னோட போனுங்க. நீங்க என் போனுக்கு பண்ணிட்டு என்னைய யாருன்னு கேக்குறீங்களா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வச்சிட்டு இருக்கிறது என் ஃப்ரெண்டோட போனு. அவர் தொலைச்ச போனை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட போன்னு உரிமை கொண்டாடுறீங்களா? அவர் போனை திருப்பி கொடுத்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஃப்ரெண்டு போனுங்கிறீங்க, நியாயமா தொலைச்ச அவர் தானே பேசணும். நீங்க பேசுறீங்க. அவர் இங்க இல்ல, என்னதான் பேச சொன்னாரு. ரொம்ப நெருங்கிய நண்பரோ? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஹலோ, என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? அவர் போனை திருப்பி தரீங்களா இல்லையா? திருப்பி கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். பத்தாது, போனோட அடையாளம் சொல்லுங்க. எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. இந்த போனை எங்க வந்து வாங்கிப்பீங்க? ஒண்ணு பண்ணுங்க, இந்த சாரல் ரெஸ்டாரண்ட் வந்து வாங்கிக்கிறீங்களா? தேங்க்ஸ். சரி, காலையில சந்திப்போம். வரும்போது உங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டோட வாங்க. ஓகே. பரவாயில்ல, இந்த நாட்டுல நல்லவங்க கூட இருக்காங்க. அவ மனசுல நான் துளிர் விட்டுருக்கேன்னு தெரிஞ்சுக்கதான் இந்த டிராமா போட்டேன். நான் விதைச்சுக்கிட்டே இருக்கேன், அவ மனசுல எதுவுமே முளைக்கவே இல்லையே. விதைப்போம், விதைச்சுக்கிட்டே இருப்போம். அவ மனசுல காதல் பூ பூக்கிற வரைக்கும் நான் விட போறதே இல்லை. ஓகே மேம். சொல்லுங்க அண்ணே. சார். சொல்லுங்க சார். அண்ணே, நான் வரதுக்கு முன்னாடி கௌரி ஒன்றும் வந்துடலையே. கௌரியா? அதானே கௌரி, லாயர் கௌரி.
சார் இங்க ஒரு நாளைக்கு நிறைய பேர் வராங்க போறாங்க. நாங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? சாரிண்ணே, ஏதோ ஒரு ஞாபகத்தில் கேட்டேன். ஓகே சார். இதுக்கு வேற வேலையே இல்ல. என்னது? நாட் ஆன்சரிங் த காலா? என் போனே எனக்கு எதிரியா இருக்கே, என்ன பண்றது? ரெஸ்பான்ஸ் பண்றா, ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. கொஞ்சம் கம்மின்னு கூட வச்சுக்கலாம். சரி, உள்ள போய் வெயிட் பண்ணுவோம். வருவா வருவா, ஆனா கொஞ்சம் பிகு பண்ணிட்டு லேட்டா தான் வருவா. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டா ஏதோ எதுக்காகவே அலைஞ்ச மாதிரி ஆயிடும்ல. வரட்டும். வா, பொண்ணுங்கெல்லாம் சாதாரணமானவங்களா? அதுலயும் கௌரிக்கு கர்வம் கொஞ்சம் அதிகம் தான். பட் ஐ லைக் இட் கௌரி. சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? டிஃபன், காஃபி, ஸ்நாக்ஸ்? வேணும், ஆனா இப்ப இல்ல. என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்காங்க. Okay. வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்றேன். சரி? ஓகே சார். இன்னும் காணுமே. என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஃபோன் எடு கௌரி. ச்சே, எத்தனை தடவை ஃபோன் பண்றேன், கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பண்ண என்ன? எடுத்து ஒரு பதில் சொல்லிட்டு வைக்கலாம்ல. மிஸ்டர், இதோட 24வது வாட்டி ஃபோன் பண்ணிருக்கீங்க. நீங்க கூப்பிட்ட அடுத்த செகண்டே நான் இங்க வந்து நிக்கணுமா? எங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? நானும் பாக்குறேன், அப்பையில இருந்து ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. வண்டியில நான் வர வேண்டாமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் என்ன நீங்க வச்ச ஆளா? ஹலோ, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன், ஆணு வாயை பொளந்து என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ரொம்பவே அழகா இருக்கீங்க. என்னது? இல்ல மேடம், உங்களுக்கு இப்படி கூட கோவம் வருமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ப்ளீஸ் உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க மேடம், உட்கார்ந்து பேசிக்கலாம். இங்க பாருங்க மிஸ்டர், சும்மா வெட்டித்தனமா என்ன இங்கேயும் அங்கேயும் இழுத்தடிச்சா இவ்ளோ கோவம் இல்ல, இதை விட அதிகமா கோவம் வரும் எனக்கு. எல்லாம் பர்பஸாக தான் வரவழைச்சிருக்கேன். நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுவா வெட்டித்தனம்? இதுதான் என் வாழ்க்கையிலேயே பொன்னான நேரம். ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னங்க இது? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ ஹலோன்னுட்டே இருக்கீங்க. எனக்குன்னு பேர் இல்லையா? பேரை சொல்லி கூப்பிடுங்களேன். நான் இங்க பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கோ இல்ல ரொமான்ஸ் பண்றதுக்கோ வரல. ஏதோ தெரிஞ்ச பையனாச்சு பார்த்துட்டு போலான்னு வந்தா. என்னது? தெரிஞ்ச பையனா? சரி, அதை விடுங்க. தெரிஞ்ச ஆளா இருக்கீங்க, உதவின்னு கூப்பிட்டீங்க, அதனால வந்தேன். ஆனா ரொம்ப தான் படுத்தி எடுக்கிறீங்க. சரி 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 சரி, டென்ஷன் ஆகாதீங்க. சரி, என்ன சாப்பிடுறீங்க? மேம்,
சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? ஹாட்டா கூலா? அண்ணே இவங்க ஏற்கனவே ரொம்ப சூடாக தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய ஐஸ் போட்டு 2 வாட்டர்மெலன் ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒண்ணு உங்க கூட உட்காந்து ஜூஸ் சாப்பிடறதுக்காக வரல. யாரை கேட்டு ஆர்டர் பண்ணீங்க? ஓ சாரிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்பிடணுமா? ஒரு நிமிஷம் அண்ணே. ஒரு நிமிஷம். எனக்கு நீங்க எதுவும் ஆர்டர் பண்ண வேண்டாம்னு சொல்ல வந்தேன். அட என்னங்க இது? பொண்ணுங்கன்னா பிரச்சனைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வெறும் பிரச்சனையாகவே இருக்கீங்களே. உங்களுக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணது குற்றமா? இங்க பாருங்க, நான் ஆர்டர் பண்ணது பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூலாம் ஆக்காதீங்க. யாரு நான் இஷ்யூ ஆக்குறேனா? நீ தேங்க்யூ. ஓகே சார். சாப்பிடுங்க. தேங்க்ஸ். எதுக்கு? இல்லைங்க, ஜூஸ் குடிச்சதுக்கு. இத பாருங்க மிஸ்டர், இந்த ஜூஸ் குடிச்சதுனால நான் உங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதாகவோ இல்ல உங்க மேல எனக்கு கோவம் இல்லைன்னோ அர்த்தம் ஆயிடாது. கோவம் தான். சாரிங்க, தெரியாம சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடாதீங்க ப்ளீஸ். இத பாருங்க, இனிமேலும் பேச்ச வளர்க்காதீங்க. எங்க போன் கொண்டு வர ஆளு இன்னும் அவன் வரலையா? அதானே, இன்னும் அந்த ராஸ்கலை காணுமே. சரி ஓகே, நம்ம ஒன்று பண்ணலாமா? அந்த ஆள் வர்ற வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாமா? மிஸ்டர், இந்த கல்லாட்டம்லாம் என்கிட்ட வேண்டாம். அந்த ஆளுக்கு ஒரு போனை போடுங்க. கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுத்து பேசலான்னு பார்த்தா சொதப்புறாளே. இது சரிப்பட்டு வராது. நானே போன் பண்றேன். ஓ சுத்தம். ஐயோ மாட்டிக்கிட்டேனா? ஐயோ முறைக்கிறாளே. சார் பில். பேலன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். அப்பா சொதப்பிட்டியாடா சித்து. ஆன் பண்ண போனை சைலண்ட்ல போட மறந்துட்டியே. இட்ஸ் டூ பேட். ஏ அன்னக்குடி, சரியா வந்து மாட்டு நடி என்கிட்ட. டே சரவணா, சொல்லுங்கம்மா. வேகமா போய் அவ மேல மோதுற மாதிரி நிறுத்தல வண்டிய. சரிங்கம்மா. ஏ என்னடி பாக்குற? நியாயமா பார்த்தா நான் உன்னை அப்படியே மிதிக்கணும். பண்ண முடியலையே, என்ன பண்றது? நீதான் பச்சை சிரிப்பு சிரிச்சு பாண்டியமால கையில போட்டு வச்சிருக்கியே. எவங்கிட்டடி இந்த மந்திர தந்திரம் மாயஜாலத்தெல்லாம் கத்திட்டு வந்திருக்க? உன் ஊருக்கு வந்த இடத்துல என் கொழுந்தனை வசியம் பண்ணி உன் வலையில விழ வச்சுட்ட. இந்த ஊருக்கு வந்து பாவப்பட்ட பாண்டியமால மடக்கி போட்டு வச்சிருக்க. பெரிய கைகாரி தாண்டி நீ. ஏண்டி இது ரெண்டும் தானா நடந்துச்சா இல்ல 2 பேருக்கு ஏதாவது செய்வன செஞ்சு வச்சிருக்கியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சி, வாய மூடு. கொன்னுடுவேன் உன்னை. யாருக்கு யாரடி அக்கா? நீ அக்கானா அவ அந்த நியாயத்தரச பாண்டியமா. அவ வேணா சந்தோஷப்படலாம், ஆனா நான் படமாட்டேன்டி. என்ன என்ன பாக்குற? எனக்கு தெரியும்டி. சாக்கடைக்கும் சந்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்னு. இங்க பார், நான் உன்னை வழியில பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. வீட்டுல கல்யாண வேலை ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமே கல்யாணமும் நடக்க போகுது. நீ நிச்சயதார்த்தத்துல வந்து நின்ன மாதிரி கல்யாணத்திலே வந்து நிக்காத, புரியுதா? என் புள்ள ரொம்ப தெளிவா சொல்லிட்டாண்டி. நீயோ இல்ல உன் பிள்ளைங்களோ அந்த கல்யாணத்துக்கு வந்தா அவன் கையில தாலியே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? திலகா கழுத்துல தாலி ஏறவே ஏறாதுன்னு அர்த்தம். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம். என்னடி பாக்குற? வருவா அந்த பாண்டியமா, வருவா. நடந்த பழசையெல்லாம் மறந்துட்டு உன்னை கல்யாணத்துக்கு வா, வந்து ஆசீர்வாதம் பண்ணுன்னு கூப்பிட வருவா. அதுக்கு நீ என்ன சொல்லணும் தெரியுமா?
நான் வரமாட்டேன்னு ஒரே வார்த்தையில சொல்லணும். அதான் உனக்கும் நல்லது, உன்னோட 4 பொண்ணுங்களுக்கும் நல்லது. என்னடி எதுவுமே புரியாத மாதிரி அப்படியே முழிக்கிற? நான் சொல்றது உனக்கு புரியல? நீ வந்து நின்னதால என் மகனோட கல்யாணம் நின்னா அதுக்கப்புறம் உன் 4 பொண்ணுங்களும் நல்லா வாழவே மாட்டாங்க. நாசம் பண்ணிடுவேன். ஏய் வித்த காட்டுறவளே, நான் சும்மா உன்னை மிரட்டதுக்காக இதை சொல்லலடி. சத்தியமா சொல்றேன். என் மகன் கல்யாணத்துக்கு உன்னால ஏதாவது வில்லங்க வந்தா உன் 4 பொண்ணுங்களையும் கரம் வச்சு அடிப்பண்டி. அக்கா, பேசுறதா இருந்தா என்ன பேசுங்க, அடிக்கிறதா இருந்தா என்ன அடிங்க. எதுக்கு தேவையே இல்லாம ஒண்ணு தெரியாத என் பொண்ணுங்களை தெருவுக்கு இழுக்கிறீங்க. நீ வெக்கம் கெட்டு மானம் கெட்டு உன் 4 பொண்ணுங்களை கேரளால இருந்து இங்க இழுத்துக்கிட்டு வருவ. நான் தெருவுக்கு இழுத்துட்டு வரக்கூடாதா? நான் என் புருஷனை பார்க்க என் பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்தேன். ஆனா உங்க பேச்சு என்ன தப்பான விட காட்டுது. பின்ன நீ என்ன நல்லவளா? சொல்லுடி, நீ நல்லவளா? வாங்குனது அடுத்தவ புருஷனோட தாலிய, பேசுறது ஒழுக்கமான பேச்சா? ஏய் இங்க பாரு, நீ யாரு, உன் நோக்கம் என்ன, எதுக்காக பாண்டியம்மாவை பேசி மயக்கி வச்சிருக்கேன்ல எனக்கு நல்லாவே தெரியும்டி. வேண்டாம், அந்த நினைப்ப விட்டு. இது பாருங்க, நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். என் புருஷன், என் குழந்தைங்க, இதுதான் என் சொத்து. இது மட்டும் தான் என் சொத்து. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க எல்லாம் முதல்ல சொல்ற வார்த்தை இதுதாண்டி. சரி, நான் உன் வழிக்கே வரேன். உன் புருஷன், உன் பிள்ளைங்க தான் உனக்கு உண்மையான சொத்துன்னா அவங்கள கூட்டிட்டு போய்கிட்டே இரு. நண்டு சிண்டுமா 4 பொண்ணுங்களோட இங்க வந்த, இத்தனை வருஷமா இங்க இருந்த, அவங்கள முழுசா வளர்த்து ஆளாக்கிட்ட. இதுக்கு மேல எதுக்குடி உனக்கு பாண்டியம்மாவோட ஆதரவு, பாதுகாப்பெல்லாம்? பேசாம உன் பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போய் தொலைஞ்சிரு. என்ன போய் தொலையறியா? அப்படி போய் தொலையலனா உன் பொண்ணுங்களோட வாழ்க்கைக்கு நான் கேரண்டி இல்ல. ஊர்ல உன் பொண்ணுங்களை பத்தி கண்ணா பின்னான்னு கதை கட்டி விட்டாலே போதும், 4 பேரோட வாழ்க்கையும் நடு தெருவுக்கு வந்துரும். அக்கா, ஒழுக்கம் கிட்ட உன் பொண்ணுங்களை கேட்டு ஒருத்தனும் உன் வீட்டு வாசப்படி வரமாட்டான். என்ன கதை கட்டட்டுமா? இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீ எங்க வீட்டு கல்யாணம் நடக்கிற திசை பக்கமே வரக்கூடாது. வரவே கூடாது. ஜாக்கிரதை. வண்டி எடு சரவணா. சரிங்கம்மா.